வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். அபயம், அதாவது பயமே இல்லாத ஒரு உண்மையான பாதுகாப்பு. அத அடையறதுக்கு இந்த நூல் நமக்கு என்ன வழிகாட்டுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த தியானமே ஒரு அற்புதமான பிரார்த்தனையோட தான் தொடங்குது. நீ உன் அபய கரத்தை காட்டி வான்னு என கூப்பிடுற, நான் சீக்கிரமா உன்கிட்ட வந்து சேரணும். இது கடவுள்கிட்ட நம்ம நேரடியா பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம மனச ஒரு தேடலுக்கு இது உடனடியா தயார்படுத்துது. இந்த விளக்கத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதோட எளிமைதான். பெரிய பெரிய தத்துவங்கள், சிக்கலான விளக்கங்கள்னு போகாம, பயத்தை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற ஒரு பெரிய ஆன்மீக உண்மைய ரொம்ப சிம்பிளா நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து உதாரணங்கள் மூலமா புரிய வைக்குது. இப்போ இந்த நூலோட லாஜிக்க பாருங்களே. முதல் உதாரணம் இதுதான். நாம நெருப்ப நெருங்கி போனா என்ன ஆகும்? யோசிக்கவே வேணாம், குளிர் தானா போயிடும். இதுல எந்த சந்தேகமும் இல்லையா? இது ஒரு இயற்கை விதி. இதான் இந்த வாதத்தோட அடித்தளம். சரி, அதே லாஜிக் தான் இங்கேயும். நாம உணவை நெருங்கும் போது, அதாவது சாப்பிடும் போது என்ன ஆகுது? பசி போயிடுது. நெருப்பு எப்படி குளிர போக்குதோ அதே மாதிரி உணவு பசிய போக்குது. இந்த ரெண்டு உதாரணத்திலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு, கவனிச்சிங்களா? இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ரெண்டு உதாரணங்களை வச்சு நூல் அதோட உச்சகட்ட வாதத்தை முன்வைக்குது. நெருப்பு குளிரையும் உணவு பசியும் போக்குற மாதிரி நாம கடவுளை அணுகும்போது நம்ம மனசுல இருக்கிற பயம் தானா நீங்கிடும். இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நேரடியான ஆன்மீக தர்க்கம் பாருங்க. அப்போ அபயம்னா என்ன? அது வெறும் ஒரு பாதுகாப்பான இடம் மட்டும்தானா? இல்ல, அது ஒரு நிலை. முழுமையான பயமே இல்லாத ஒரு நிலை. நூல் என்ன சொல்லுதுன்னா, கடவுளை அடையிறதும் அந்த பயமில்லாத நிலையில இருக்கிறதும் ஒண்ணுதான். அது ரெண்டும் வேற வேற விஷயமே கிடையாது. இதுதான் இந்த விளக்கத்தோட மையக்கருத்து. இன்னும் ஒரு படி மேல போய் யார் அந்த இறைநிலையோட ஒன்னாயிடுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஆபத்துமே இல்லைன்னு இந்த நூல் ரொம்ப உறுதியா சொல்லுது. இங்க பயம் மட்டும் போகல, ஆபத்துங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு இல்லாம போயிடுது. இதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட அல்டிமேட் ப்ராமிஸ். சரி, இந்த கருத்து சுவாமி சித்பவானந்தர் மட்டும் சொல்றாரா? இல்ல, காலங்காலமா நம்மளோட பெரிய ஞானிகள் எல்லாரும் இதே உண்மைய உணர்ந்திருக்காங்களா? வாங்க அதையும் பார்க்கலாம். இதோ ஞானி தாய்மானவரோட வார்த்தைகளை கேளுங்க. பராபரமே, இந்த உடம்பு போய் இது நிலை இல்லாததுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட அடைக்கலம் தேடி வராதவங்க யாராவது இருக்காங்களா? நீயே சொல்லுன்னு கேக்குறாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? அடைக்கலம் தேடுற இந்த பாதை காலங்காலமா ஞானிகள் போன ஒரு பாதைதான. ரொம்ப அழகா புரியுது. ஆக, இந்த அபயத்துக்கான பயணத்தை நாம ஒரு 4 படிகளா தொகுத்து பார்க்கலாம். முதல் படி, இறைவனோட அழைப்பை ஏத்துக்கிறது. 2வது, நெருங்கினா பயம் போகுங்கிற அந்த தர்க்கத்தை புரிஞ்சுக்கிறது. 3வது, இறைவனோட ஒன்றிணைஞ்சு அந்த பயமில்லாத நிலைய உணர்றது. கடைசியா, இதே உண்மைதான் ஞானிகளும் சொல்லியிருக்காங்கன்னு உறுதிப்படுத்திக்கிறது. இது ஒரு முழுமையான புரிதலுக்கான வழிகாட்டி. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நெருப்பும் உணவும் நம்மளோட உடல் தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி உங்க மனசுல இருக்கிற ஆழமான பயத்தை போக்குற அந்த உண்மையான அடைக்கலம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.